இந்த சைடு ஏடிஎம்கே, பாஜக, பொதுநல வழக்கு போடுறவங்க, இடி, யார் வேணாலும் நீதிமன்றம் போவாங்க. அப்ப நீதிமன்றம் தான் இதை பத்தி முடிவெடுக்கும். இங்க ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். இங்க இவர்களுக்கு எதிராக வந்தா இவர்கள் உச்சநீதிமன்றம் போவாங்க. அப்படி இப்படின்னு இந்த வழக்கு இழுக்கப்படும். ஆனா உயிர் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட்டுக்கே ஒரு போர்டு இருக்கு சார். தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு. அவங்க தான் எல்லாத்துக்குமே, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. எக்ஸாம் வைக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் வைஸ் வைக்கிறாங்க. இது இல்லாம பைபாஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நாங்க ஒரு நியூ கிரைட்டீரியா கிரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில என்ன பண்ணாங்களோ அதை தான் நாங்க பண்ணணும்னு சொல்ற காரணம், இதுக்கு இந்த ஊழலுக்கான அடிப்படை ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தப்பு பண்ணாங்கன்னு தானே அவங்கள கொண்டு வந்தாங்க. அங்க முறைகேடு நடந்தது. அவர்கள் துப்பாக்கி சூடு பண்ணாங்க. சாத்தான்குளத்துல காவல் நிலைய மரணத்துக்கு காரணமா இருந்தாங்க. அவங்க அது பண்ணாங்க. அவங்க காலத்துல 3 இன்ச்சு நெல் முளைச்சது. அடிக்கணக்கில் முழங்கணக்கில் வந்தது. எங்களுக்கு 1 இன்ச்சு தானே. அதெல்லாம் சொல்லி தானே அவங்க காலத்துல ரோடு சரியில்லை, அவங்க காலத்துல முனிசிபாலிட்டி சரியில்லை, அது இதுன்னு சொல்லி நீங்க எல்லாம் புலம்பி தானே உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் நீங்க எங்கள்கிட்ட அதே பேய் கதை சொன்னா, அந்த ஆட்சியில அப்படி நடந்தது, அது பிரகாரம் நாங்க பண்றோம்னா என்ன கதை? உங்களை அப்ப எதுக்கு நாங்க வச்சுக்கணும்?